இரட்டை இலை சின்னம் யாருக்கு என்ற கேள்வி தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டுள்ள இன்றைய நாளில் மேலும் எழுந்துள்ளது. இது தொடர்பாக டெல்லி உயர்நீதிமன்றம் புதிய உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. தேர்தல் ஆணையத்திலும் ஓபிஎஸ் ஆதரவாளரும் அதிமுகவின் முன்னாள் செய்தி தொடர்பாளருமான புகழேந்தி புதிய மனுவை தாக்கல் செய்திருக்கிறார். அந்த புதிய மனுவை ஓபிஎஸ்கே இரட்டை இலை சின்னத்தை மீண்டும் வழங்க வேண்டும் என்று அவர் கோரியிருக்கிறார். தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வந்துள்ள சூழ்நிலையில் தேர்தல் ஆணையத்தின் அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன என்ற கேள்வி எழுந்துள்ளது. இது தொடர்பாக தேர்தல் ஆணையத்தை நடவடிக்கை எடுக்க கோரி டெல்லி உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தவரும் இன்று தேர்தல் ஆணையத்தில் புதிய மனுவை தாக்கல் செய்துள்ளவருமான ஓபிஎஸ் ஆதரவாளர் புகழேந்தி ராமன் கேட்கலாம். சார் வணக்கம். சார் வணக்கம் கண்ணன். வணக்கம் சத்தியம் டிவிக்கு வணக்கம். ரொம்ப நாள் ஆச்சு. நான் டெல்லியில நீங்க சொல்லிட்டு வழக்கு தொடர்ந்தவரும் டெல்லியில் இருப்பவருமான புகழேந்தியிடம் பேசுகிறேன். இப்போது தேர்தல் ஆணையத்தில் புதிய மனுவை அளித்துவிட்டு டெல்லியில் இருக்கும் புகழேந்தியிடம் நம்ம இப்பொழுது கேள்விகளை கேட்கலாம். இரட்டை இலை சின்னத்தை யாருக்கு வழங்க வேண்டும் என்று மனு கொடுத்திருக்கிறீர்கள். டெல்லி உயர்நீதிமன்றம் என்ன உத்தரவை பிறப்பித்திருக்கிறது சார்? அதாவது கண்ணன் சார் புரியுற மாதிரி சொல்றேன். ரொம்ப நாளா இந்த எலெக்ஷன் கமிஷனுக்கு அப்பப்போ அதாவது கன்விக்ட் ஆனவங்க, ரேப் கேஸ்ல இருக்கவங்க, அப்புறமா இப்படிப்பட்ட ஆட்களை எல்லாம் என்கரேஜ் பண்ணி அவங்களுக்கு போஸ்டிங்ல வச்சிருக்கிறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் எடப்பாடி செஞ்சுக்கிட்டு இருந்தாரு. அப்புறம் என்ன பண்றாரு, காலண்டர் ஆஃப் ஈவென்ட்ஸ்ல கட்சி எலெக்ஷன் நடத்துறேன்னு சொல்லி 8ஆம் தேதி அனௌன்ஸ் பண்றது 6ஆம் தேதி அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அவங்க நடத்தின தேர்தல் அது மாதிரி தேர்தல் ஒரே நாள்ல கன்னியாகுமரி, ஒசூர் எல்லா இடத்துல இருந்து வேட்பு மனுவை வாங்க முடியாதனால ஒரு நாள் எப்படி வருவாங்க எல்லாரும். அது 1.5 கோடி பேர்கிட்ட எப்படி ஓட்டு போட வச்சாங்க? இந்த கொஸ்டின்லாம் அப்பயே நான் முன்னாடியே கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தேன். தெரியுதா, எகெயின்ஸ்ட் திஸ் மாடல் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட்ங்கிறதுலாம் நான் சொல்லியிருந்தேன். அதை கண்டினியூஸா கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தேன். ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு கோர்ட் ஆர்டரையும் நம்ம எலெக்ஷன் கமிஷன்ல சப்மிட் பண்ணியிருந்தோம். ஆனா எலெக்ஷன் கமிஷன் இந்த 6-7 ரெப்ரசன்டேஷனுக்கும் எந்த ஆக்ஷனும் இல்லாம ஆக்ஷன் எடுக்கிறேன்னு எனக்கு பதில் எழுதி இருந்தது. அதை வச்சுதான் இப்போ டெல்லி ஹைகோர்ட்ல என்னுடைய ரெப்ரசன்டேஷன்லாம் கேட்டுட்டு தான் அப்புறம் நீங்க ரெட்டையிலையை ஒதுக்கணும்னு சொல்லி ஒரு மனுவை போட்டோம். அந்த மனுவை நீதிபதி ஏற்றுக்கிட்டார். நடுவுல அதுல சம்மந்தம் இல்லாம உள்ள நுழைஞ்சு பார்த்தாங்க. எடப்பாடி அட்வொகேட்டு அப்படி இப்படின்னு யாரோ பேசி பார்த்தாங்க. நான் என் மாநில வழக்கு போட்டேன். அந்த டெல்லி வரைக்கும் போய் டிஸ்மிஸ் ஆயிடுச்சுலாம் சொன்னாங்க. அதெல்லாம் அவர் மாநில வழக்குக்கு இதுக்கு என்னங்க சம்மந்தம் இருக்கு அப்படின்னு கேட்டு போராத்தையும் கேட்ட பின்னாடி 2 பக்கமும் கேட்ட பின்னாடி இன்னைக்கு ஜட்ஜ்மெண்ட் வரும்னு காலையில இருந்து எதிர்பார்த்தோம். இந்த எலெக்ஷன் மாடல் கோட் ஆஃப் கான்டாக்ட் அனௌன்ஸ் பண்றதுக்கு முன்னாடியே, காலண்டர் ஆஃப் ஈவென்ட்ஸ் அனௌன்ஸ் பண்றதுக்கு முன்னாடியே 2.25 மணிக்கெல்லாம் ஜட்ஜ்மெண்ட்டை கொடுத்துட்டாரு. நேரடியா எலெக்ஷன் கமிஷனுக்கு உத்தரவு போட்டிருக்கார். உடனடியா நீங்க புகழேந்திய மனுவெல்லாம் பரிசீலிக்கணும். புதுசா ஒரு மனு கொடுப்பாரு, அதையும் பரிசீலிக்கணும். பரிசீலிச்ச பின்னாடி தான் முடிவெடுக்கணும். ஏன்னா கோர்ட்டுக்கு அதிகாரம் இல்லை இலைய இது சிம்பிளை ஒதுக்கிறதுக்கு, உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த அதிகாரம் படைத்தது நீதிமன்றங்கள் தான், சாரி எலெக்ஷன் கமிஷன் தான். ஆகவே நீதிமன்றம் கன்சிடர் பண்ணுங்கன்னு தான் சொல்ல முடியும். ஆகவே அந்த உத்தரவை நீதிமன்றம் தேர்தல் ஆணையத்திற்கு வழங்கியிருக்கு.